கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட பலி செலுத்திய பிறகு பாவமா இல்ல பாவத்துக்கு முன்பு பலி செலுத்துவது சரியா? இந்த பலியையும் பாவத்தையும் குறித்தான் இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம். பலி என்பது என்ன, பாவம் என்பது என்ன, எதற்காக பலி செலுத்தப்பட்டது, ஏன் பாவத்திற்கு முன்பாக பலி செலுத்தினார்கள், இதைதான் தேவேனம் என்ன சொல்லுகிறது, ஏன் பலி ஆண்டவர் செலுத்த சொன்னா, இதைதான் நாளிலே கூட நாம் தியானிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 10வது அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல பார்வோன் சொல்றான், நீங்க ஆராதனை செய்யுங்க, அதுல எனக்கு பிரச்சனை இல்லை, இப்ப நீங்க என்ன செய்யுங்க, அவங்க குழந்தைகள் கூட போகலாம், அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் ஆடுகளும் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். ஏன்? மனுஷனும் அனுப்புற, குழந்தைகளையும் அனுப்புற, மனைவியும் அனுப்புற, தேசத்தை விட்டே அனுப்புற, ஆனா ஆடு மாடு மாத்திரம் நீ அனுப்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுதான் இதனால நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 31வது வசனத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்த பிறகு அவர்களுக்கு என் ஆண்டவர் விடுதலை கிடைத்து விட்டது, எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்ராகமம் 12:31 நீங்கள் இதை என்ன செய்யணும், நித்திய நியமமாக இதை கர்த்தருக்கு ஆசரிக்க கடவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இதை கர்த்தருக்கு யாத்ராகமம் 12:14 சொல்லப்பட்டிருக்கு, இதை நித்திய நியமமாக இதை ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆராதனை செய்யும்படி இந்த ஆராதனையை ஆசரிக்க வேண்டும் அந்த நாளை என்று சொல்லி கட்டளையா என் கர்த்தர் அவர் எழுதி கொடுத்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, இங்க பார்வோன் சொல்றான், ஆடு மாடு மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். பார்வோனுக்கு சத்தியம் தெரிந்திருக்கிறது, ஆடு மாடு அனுப்பிட்டா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவன் சத்தியத்தை அவன் நன்கு அறிந்திருந்தான். பிரியமான சகோதரனே, என் ஆண்டவர் சகோதரியை எழுதி கொடுத்த பிறகும் இன்றைக்கும் ஏன் ஆடு மாடை அவன் நிறுத்தினான்னு சொல்லி நமக்கு தெரிந்திருந்தும் நாம் என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். அதைதான் இந்த நாளிலே தியானிக்கலாம். யாத்ராகமம் 32வது வசனத்துல 32வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாங்க, எல்லாரையும் அந்த மோசே என்பவர் பரிசுத்தவான் அவ்வளோ பாடுபட்டு தன் மனைவி பிள்ளைகள்லாம் அங்க விட்டுட்டு இந்த பிள்ளைகளுக்காக இஸ்ரவேல் ஜனக்காக தன்னையே அர்ப்பணித்தது எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த மோசையை பார்த்து இந்த ஜனங்க சொல்றாங்க, ஆரோன்ட மோசையை மலையிலிருந்து இறங்கி வர தாமரிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனம் எப்படிப்பட்ட பொல்லாத ஜனம் என்று தெரிந்து ஆரோன் என்ன செய்யறாங்க, நாளைக்கு மோசே வந்து கேட்டா ஜனங்க மேல பழி சொல்லிடலான்னு சொல்லி பயந்து போய் கண்ணுக்குட்டியை செஞ்சு அவர்கள் செஞ்சு கொடுத்துட்டார். அங்க மனசாட்சி இல்லாம தெய்வத்தை ரெடி பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, யாத்ராகமம் 32:5 இப்ப கண்ணுக்குட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. தெய்வத்தை மோசே வேணாம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் முதலாவது அவர் அழைக்கும் போது சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதாக மோசேயுடன் சொன்ன கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி, நீ இஸ்ரவேல் புத்திரத்துல போய் சொல்லு என்று சொல்லி என் கர்த்தர் அட்ரஸோடு கூட அடையாளப்படுத்தி அவர் நாமத்தை சொல்லி அனுப்பின தேவனை மறந்து விட்டு இங்க சொல்றாங்க, அந்த மோசேக்கு என்னாச்சும் தெரியாது, அவர் சொன்ன அந்த தெய்வம் அவரும் எங்களுக்கு வேணாம், இப்ப எங்களுக்கு அவசரமா எனக்கு ஒரு தெய்வம் வேணும், ரெடி பண்ணணும், ஒரு எந்த தெய்வம், கண்ணுக்குட்டி வேணும், அந்த கண்ணுக்குட்டியே நாங்க காதல மூக்குல இருக்கிறதெல்லாம் கழட்டி ஒரு கண்ணுக்குட்டி நாங்க செஞ்சிட்டோம். இப்ப கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு இதுதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து வழி நடத்தின தெய்வம் சொல்லிக்கிறது எங்களுக்கு வெட்கமே கிடையாது.
மனசாட்சியும் கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் அப்படியே நாங்க சொல்லுவோம், வானம் பூமி பார்க்க சாட்சியாய் தேவனுக்கு முன்பாக நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு பயம் இல்லை என்று சொல்லி அவங்க ஆண்டவருக்கு முன்பாக சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கர்த்தர் அங்க மோசேயோட பேசிட்டு இருக்கிறார். உன் ஜனங்க வழியை விட்டுட்டாங்க, அவங்க தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஆண்டவர் முன்னாடி சொல்றாங்க, கண்ணுக்குட்டி ரெடி பண்ணிட்டான். இப்ப எனக்கு தெய்வம் ரெடி, அடுத்து தெய்வம் ரெடி ஆயிடுச்சு, அடுத்து என்ன வேணும்? அதுதான் இப்போ மோசே பார்வோன் அங்க சொன்னது வரப்போகுது. இப்போ இங்க ஆரோன் அதை பார்த்து அவர்களுக்கு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். கர்த்தருக்கு பண்டிகைனா என்னங்க? கர்த்தருக்கு பண்டிகைனா என்ன? ஹல்லேலூயா. ஈஸ்டர் சொல்லி கொண்டாடுவாங்க. ஈஸ்டர்னா என்ன அது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் சொல்றாங்க ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்னு சொல்லி. அவன் குட் ஃப்ரைடே அது மரித்த நாள் என்று சொல்லி. ஆண்டவர் மரித்தார் உயிர்த்தார் என்பது உண்மை. ஆனா ஈஸ்டர் குட் ஃப்ரைடே என்று சொல்றதெல்லாம் பொய். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு பண்டிகைன்னு கர்த்தருக்கு வேதத்துல யாத்திராகம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் பண்டிகையாய் அதை ஆசரிக்க கடவுள்கள் என்று சொன்னார். அவர் மரித்து உனக்காக விடுதலை கொடுத்து வாங்கி கொடுத்த அந்த விடுதலை நினைச்சு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பண்டிகை ஆவின் போட்டிது. இதை ஆண்டவர் அடித்ததை நீங்க நினைவு நன்றி சொல்லி, அவர் உயிர்த்தெழுந்ததை நமக்கு விடுதலை கொடுத்ததை நன்றி சொல்லி கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி அவங்க யாத்திராவும் 12வது அதிகாரம் எழுதி கொடுத்தா 14வது வசனத்துல நித்திய நியமமாக இதை ஆசரிக்க கடவுள்கள், இது பண்டிகையா 7 நாள் இதை கொண்டாடுகள் என்று சொல்லி ஆண்டவர் அவங்க கற்றுக் கொடுத்தா, இங்க அவசர அவசரமா காதுல மூக்கல எல்லாம் கழட்டி அதை உருக்கி அதை கண்ணுக்குட்டியா செஞ்சு, இதுதான் எங்களை எகிப்திலிருந்து வழிநடத்துகிற தெய்வம், இதுக்கு மேலே எங்களை வழிநடத்து போகிற தெய்வம் இதுதான் சொல்லி இதை என்ன செய்யறாங்க? அந்த ஆரோன்னு கர்த்தருக்கு இப்ப நான் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பண்டிகையாம். ஒரு ஆசாரியன் கர்த்தருடைய பண்டிகையை மாற்றி போட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பண்டிகையை மாற்றி போட்ட ஆரோன் போல ஊழியம் செய்கிற சபைகள் தான் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு பண்டிகை தான். ஆனா உள்ள இருக்கிறதான ரகசியம் யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. டைட்டில் மாத்திரம் போட்டுலாம், கர்த்தர் மரித்த நாள் குட் ஃப்ரைடே, கர்த்தர் உயிர்த்த நாள் ஈஸ்டர். நம்ம சொல்றது எல்லாத்தையும் ஜனங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற அர்த்தம் எதுவுமே தெரியாது, உள்ள இருக்கிற சத்தியம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் நம்மளுடைய அனுபவிக்கணும், அவங்க அவங்களுடைய அனுபவிக்கணும். நடுவுல இருக்கிற அது எதற்கும் பிரச்சனை வரக்கூடாது. நடுவுல என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி ஒரு ஆசாரியர் ஒரு ஜனம் சொல்லலாம் மனசாட்சி இல்லாம. ஆனால் ஆசாரியன் சொல்லலாமா? கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி சொல்லலாமா? ஆனால் ஆரோன் சொன்னா சொல்லிட்டு மோசே கிட்ட சொல்றா, இந்த ஜனங்கள் தான் வணங்கா கருத்துல ஜனமாச்சு அப்படியே அப்பட்டமா போய் சொல்லி ஜனங்களை போய் சொல்லி தப்பிச்சுட்டான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில குட் ஃப்ரைடேனா என்ன? இப்ப வரப்போகுது, ஏப்ரல்ல வரும், மார்ச் மாசம் கூட வரும், இல்லைன்னா ஜூலை மாசம் கூட சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்றதெல்லாம் ஆமா ஆமா அன்னைக்கு போயிட்டு நம்ம கஞ்சி குடிச்சு அப்படியே கர்த்தரை விழுந்தாரு, அடிச்சாரு, அப்படியே ஆட்டுக்குடி போல வாய்த்தரமாக இருந்தாரு, அழுதாரு. சொல்லும் பொழுதே பாவம் சொல்றவங்க கிட்ட சொல்ல போதிக்கிறவங்க பாவத்திலிருந்து விலகி வந்துச்சா? கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி போதிக்கிற ஒரு ஆசாரியன் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாகுவதற்காக கர்த்தர் நமக்கு பலியானார் என்று சொல்லி கர்த்தருக்கு பண்டிகை 7 நாள் ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லி முதல் நாளையும் 7வது நாளையும் அவர் சொல்லி இருக்கிறாரே. முதல் நாளை மட்டும் சொல்லிட்டு 7வது நாள் சொல்லாமே அதை அழித்தார்னு சொல்லி கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி அந்த நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழாத நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழாத டேட்டில சொல்லி ஜனங்களை வஞ்சித்து வைத்து எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி எத்தனை காலம் செல்லும்? என்றைக்காவது உண்மை ஒரு நாள் வரும், கிழக்கிலிருந்து நட்சத்திரம் தோன்றினதல்லவா அவளை வழி காட்டினதற்கு சரியா இந்த இடத்துல கர்த்தர் பிறந்திருக்கிற இடத்தை காட்டினதல்ல, எந்த இடத்துலயாவது ஒரே ஒரு துளிர தோன்றி நான் உண்மையான சத்தியத்தை அவர் சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. இது கேட்கிறதுக்கு எதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறதுனா தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்குறதுனாலே 10 கடை ஏறி இது சரிதானா, இது போலவே அது இருக்கேன்னு சொல்லி ஒரே சரியான ஒரு குவாலிட்டியில பொருள் தானு சொல்லி அந்த கம்பெனியை அவன் சீல் பார்த்து எல்லாச்சும் அவனுக்கு எவ்வளவு கேரண்டி கொடுக்க பார்த்து வாங்குறீங்க உயர்ற்ற ஒரு பொருளுக்கு. ஆனால் உயிருள்ள என் தேவன் எழுதி கொடுத்தாரே, இது சத்தியம் உண்மைதானா என்று சொல்லி
ஹalleluya. இன்னைக்கு சில இடத்துல சொல்றாங்க இது ஈஸ்டர், இது அந்நிய தேவனுடைய வழிபாடுகள், இது குறித்தெல்லாம் சொல்றாங்க. ஆனா நாம இன்னும் உணவற்ற நிலையில தான் நாம் காணப்படுகிறோம். ஆமென். சரி, இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீங்க விழித்துக் கொள்ளுங்க. நீங்க தான் கர்ப்ப வேதனை கொடுத்து பெற்றெடுத்தீங்க. உங்களையும் உங்க பிள்ளையை பார்த்துதான் எனக்காக அழாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹalleluya. அவன் அடிக்கும் போது கூட ஆண்டவர் சொல்றாரு, என்ன பார்த்து அழாத, உன்னை பார்த்து உங்க குழந்தையை பார்த்து அழுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. யாராவது சொல்ல முடியுமா? ஹalleluya. நம்ம அப்பா கூட சொல்ல மாட்டார். அவன் நல்லா அடி செஞ்ச தப்புக்கு போடு, இன்னும் 2 போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்பா பாருங்க, எனக்காக அழாத மகளே, என்னை நிர்வாணப்படுத்திட்டாங்க, என்ன பார்த்து அழுற, நீ நிர்வாணமா நின்றதுனாலதான் இப்ப நீ அழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹalleluya. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பாவத்தை பெருக்கி கொண்டிருக்கிறோம். பாவம் எங்க சுட்டி காலுகிறதோ, இது பாவம் என்று சொல்லி எங்கே பரிசுத்தமாக்குகிறார்களோ அதுதான் உண்மையான சபை. ஹalleluya. இன்னும் பாவத்தை பெருகிற இடம் ஆரோன் போல இருக்கிற சபைகள் கிடையாது. பயந்து இல்ல யாருமே பழி போட்டுட்டு ஏதோ ஒரு ஆலயத்துக்காக சொல்லி கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி ஊழியம் செய்து கொண்டு ஆரோனை போல கூட போய் செய்யலாம். ஆனால் அப்படி செய்தால் அவர் கண் முன்னாலே, தாரோன் கண் முன்னாலேயே அவருக்கு ஒரு பண்டிகை ஆண்டவர் வைப்பார். ஹalleluya. துடிக்க ஒரு 2 பிள்ளைகளும் கர்த்தருடைய சன்னிதான செத்து போனதை ஒரு தகப்பன் கண்கூடாய் பார்த்தார். காரணம் என்ன? தெய்வத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், ஒரு கணவனுக்கே துரோகம் பண்ணக்கூடாது. 7 மடங்கு கொடுத்து தீர்த்தாலும் அவரோட கோபம் அடங்காது. நீதிபதிகள் சொல்லப்பட்டிருக்கிறதுல. அப்போ நம்ம சிஸ்டர் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறதுனா என்ன? அதுக்கு அர்த்தம், கர்த்தருடைய வார்த்தையை நீ திரித்து பேசாத, அதை நீ கீழ்ப்படியலாம் கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பேசாத, ஜனங்களுக்கு ஏற்றபடி பேசக்கூடாது. ஹalleluya. இது கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி இங்க தெய்வத்தை இப்ப கண்டுபிடி ரெடி. இப்ப அவங்களுக்கு அவசரமா ஒரு தெய்வத்தை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு இப்ப என்ன செய்றாங்க? யாத்ராகமம் 32:6வது வசனத்துல, மறுநாள் அவர் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கும் குடிக்கும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ஆமென். ஹalleluya. பிரியமான சகோதரனே சகோதரியே, இங்க இவர்கள் வந்து எதுக்கு ஆண்டவர் வந்து அங்க பாருங்கன்னு சொன்னா அவன் சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தான். இங்க எதுக்குமா உனக்கு ஆடையும் மாட்டையும் ஆண்டவர் ஓட்டி கொண்டு வரணும், அதை அனுப்பிட பிறகுதான் உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரே. பார்வன் அனுப்பாம இருந்தான், இது வரைக்கும் எதையும் அனுப்ப மாட்டேன், யாரையும் அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். ஆனா கடைசியில உன் ஆடை மாடை ஓட்டிட்டு போங்க, தயவு செய்து என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றானே. எதுக்கு? ஹalleluya. நீ செய்த பாவத்துக்கு ஒரு ஆடு கூட கிடைக்க கூடாது. நீ செய்த பாவத்துக்கு உனக்கு பாவ நிவர்த்தி கிடைக்க கூடாது. நீ செய்யற பாவத்துக்கு, இனிமேல் நீ செய்ய போற பாவத்துக்கு தேவனுடைய மன்னிப்பு வரக்கூடாது, கிடைக்கவே கூடாது. நீ போய் அப்படியே தப்பி போனாலும் நீ வனாந்தரத்துல அழுது செத்துதான் போவ. ஏன் தெரியுமா? நீ கத்துற, இவர்தான் யெகோவா, இவர்தான் தேவன், இவர்தான் அல்மைட்டி, இவர்தான் ஆண்டவர், இவர் சர்வ வல்லவர் என்று உன்னால சொல்ல முடியும். ஆனால் நீ வாயினால் சொல்லிட்டு போறியே, போற வழியில நீ பாவம் செய்யாம இருக்கவே முடியாது. கரங்களை தட்டுவோமா? நீ தெய்வம், இவர்தான் ஜீசஸ், இவர்தான் எனக்கு அடிக்கப்பட்டார், இவர் எனக்கு ரத்தம் சிந்தினார், இவர் பரிசுத்தர், இவர் மீட்பர், இவர் வல்லவர், நல்லவர், போதுமானவர், கிருபையுள்ளவர், எப்படி வேணாலும் சொல்லலாம். காசு வாங்கிட்டு பற்றிமன்றம் நடத்துறவங்க இன்னைக்கு சத்தியத்தை விட்டு வைக்கிறாங்க. ஹalleluya. ராபோஜனத்தை குறித்து அப்படி அழகா சொல்றாங்க. இன்னைக்கு யாராவது உங்க குடும்பத்துல யாராவது எடுத்து சொல்லுங்க, ராபோஜனத்தை குறித்து தெரியவே தெரியாது. ஹalleluya. ஆமென். சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அவங்க சொல்றாங்க, இந்த ஆடை மாட்டையும் அவன் அனுப்பாதற்கு காரணம் என்ன? உனக்கு விடுதலை கிடைக்க கூடாது என்பதுல, உனக்கு மன்னிப்பு கிடைக்க கூடாது என்பதுல பார்வான் அவ்வளவு சத்தியத்தை அறிந்து அவன் மீறுதல் பண்ணினான், அடங்காம இருந்தான். ஹalleluya. ஆனா அவனே என்ன செய்யற? கடைசியில தான் தேசம் அழிந்து போனது. என்ன செய்யற? அவசரம் ஓடி போயிடு, ராத்திரியில போயிடு, விட்டு சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லி துரத்தி விடப்பட்டார்கள். துரத்தி நோடோடியதான் துரத்தி விடுவாங்க. போ 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 போ, யாராவது வீட்டுக்கு முன்னாடி வந்து ஈனமன் போ, அப்படி போ, தூரமா துரத்துற காரணம் என்ன? நீ அருவருப்பு. எகிப்தியரை
இஸ்ரவேலுக்கு எகிப்திற்கு அருவருப்பு துரத்தினா, ராத்திரில ஓடி போயிட்டு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி துரத்தி அனுப்புற. ராத்திரியோட மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்தது எது? ஒரு மாவதான தூக்கிட்டு வந்த. வேற ஏதாவது தூக்கிட்டு வந்தியா? ஆடு மாட்டையும் பார்வோன் அனுப்பி வச்சு அவன் தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. உனக்கு பாவ நிவர்த்தி கிடைக்கும்படி கடைசியில என் ஆண்டவருக்கு காலில் விழுந்தான், அடிபடிந்தான், கீழ்ப்படிந்தான். மாட்டெல்லாம் ஓட்டிட்டு வந்து இப்ப என்ன செய்யற? நீ போட்டுட்டு வந்த காதுல மூக்குல இருக்கிற பொண்ணை கட்டி தெய்வத்தை உண்டாக்கிட்டு அவன் கீழ்ப்படிந்து அனுப்பின ஆட்டையும் மாட்டையும் எடுத்து என்ன செய்யற? மறுநாள் அதிகாலையில எழுந்து சர்வாங்க தகனம் பண்ணிட்டு சமாதான பலி. நீ என்ன பாவத்தை செஞ்ச? சமாதான பலியெல்லாம் செலுத்திட்டு எந்த சர்வாங்க தகன பலி செலுத்துற? கர்த்தருக்கு உகந்த வாசனையா இருக்கிறதுக்கு நீ என்ன சொர்த்தனை பண்ணின? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுக்கு பலி செலுத்துறதுக்கு இங்க நீ எதுக்கு நீ பலி செலுத்துற இவ்வளவு வேகமா? என்ன அவசரம் உனக்கு? உனக்கு தான் சொல்லி இருக்கிறாருல, உன்னை கொண்டு போய் காணால நான் சொன்னபடி உன்னை சேர்ப்பேன்னு சொல்லி. உனக்கு எதுக்கு அவ்வளவு அவசரம்? கர்த்தருக்கு சுகந்த வாசனையா முகறதுக்கு நீ சர்வாங்க தகன பலி சொல்லிட்டு சமாதான பலி வேறு. எதை சமாதான பலி? பாவத்தை செஞ்சுட்டு மறுபடியும் கர்த்தாவே மன்னியும், தேவனே மன்னியும், கர்த்தாவே மன்னியும் சொல்லிட்டு மறுபடியும் பாவத்தை செய்துட்டு சண்டே போய் கர்த்தரை ஆராதித்து விட்டு வந்து மறுபடியும் பாவம் செய்து விட்டு மறுபடியும் ஆராதித்து விட்டு மறுபடியும் மன்னியும்னு சொல்லி சமாதான பலி செலுத்திட்டு இருக்கிறீங்களா? இல்ல. ஆமென். எதுக்காக? இந்த பலிய முன்னாடி செலுத்திட்டு புசிக்கும் குடிக்கும் விளையாட எழுந்தார்கள். சின்ன பிள்ளைங்க விளையாட எழுந்துட்டாங்க. அதுக்கு மேல பொறுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் என்ன செய்ய? விளையாட முடிச்ச பிறகு என்னாச்சு? நிர்வாணமாக இருக்கிறாங்க. 3000 பேர் செத்தார்கள். ஹல்லேலூயா. பாவம் எது? யாராக பாவம் செஞ்சாங்க? எகிப்தியன் பாவம் செய்த கர்த்தர் அடிக்க மாட்டான். எகிப்தியன் பாவம் செய்ததுக்கு தான் பிறக்கிறவன். ஹல்லேலூயா. கானானியர், எபிரேயர், ஏவியர், எபூசியர் எல்லாம் பிறக்கிறதற்கெல்லாம் பாவத்தை செய்வதற்கு தான். ஆனால் இஸ்ரவேலாகிய உன்னை என் ஆண்டவர் ஆட்டையும் மாட்டையும் கொடுக்கிற வரைக்கும் அவனை கடினப்படுத்தி விட்டுகிற வரைக்கும் அவன் தேசத்தை அழித்து போட்டதுக்கு காரணம் என்ன? அவன் செய்கிற பாவத்தை நீ செய்யக்கூடாது, நாம் செய்யக்கூடாது, பிள்ளைகள் செய்யக்கூடாது என்பதற்காக அல்லவா என் ஆண்டவர் தேசத்தை அழித்து போட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு தோட்டத்துல நிர்வாணமாய் நின்று இன்றைக்கு அப்படியே ஒரு அங்கீகாரம் பெற்று உரிமையோடு கூட அந்த பாவத்தை சுமந்து கொண்டு தேவனுக்கு முன்பாக ஆராதிக்க வந்த மகளே, நீ கொஞ்சம் யோசி. ஹல்லேலூயா. உங்க கண் முன்னாலே உன் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? அவர்கள் பாவம் என்று சொன்ன அந்த பாவம் எதை எங்க குறிக்கிறது? அங்கே எகிப்தியர் பாவம் செய்ததுக்கா 3000 பேர் விழுந்தார்கள். தன் சொந்த ஜனம் பாவத்தை செய்தார்கள். எதற்கு? பலிகளை செலுத்தி விட்டு பாவத்தை செய்தார்கள். ஒரு பலி எப்ப செலுத்தப்பட வேண்டும்? பாவம் செய்து விட்ட பிறகு பலி செலுத்த வருவார்கள் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. இதுதான் பாவம் செய்த பிறகு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, உனக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு, உனக்கு பாவ நிவர்த்தி கிடைப்பதற்கு, தேவனுடைய இரக்கம் கிடைப்பதற்கு அந்த ஆட்டுடைய ரத்தத்தை பார்த்து என் ஆண்டை இறங்கி உனக்கு ஜீவனை கொடுப்பதற்காக அல்லவா என் ஆண்டவர் பாவனை வாதித்தார். ஆட்டைய மாட்டி ஓட்டிக்கொண்டு போதல் என்று சொன்னானே. என்னையும் ஆசீர்வதின்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு என்ன ஆசீர்வதிங்க? ஆனா ஆடு மாடு ஆட்டை போல அடிச்சாரு, அடி வாங்கினாரு, ரத்தம் சிந்தினாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் எனக்கு போதும். அந்த ரத்தம் சிந்தினதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு பலி எப்பொழுது செலுத்துவாங்க? பாவம் செலுத்தின பிறகு செய்த பிறகு வந்து உனக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஆட்டை ஓட்டிட்டு வருவான். சரி, ஆதியாகமம் 3வது பார்க்கும்போது அங்கே தோட்டத்துல பாவம் வெளிப்பட்டது. நிர்வாணமா நிக்கிறாங்க. உடனே ஓடி போய் என்ன செய்றாங்க? அத்தியலை தச்சு கட்டிக்கிறாங்க. அது நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி தேவன் ஆட்டுக்குட்டி அவரே அடிச்சு நிழலாய் தோல் எடுத்து வஸ்திரமா போத்தி விட்டு அனுப்பினாரு. இதை விட சக்தி இன்னும் புரியாதபடிக்கு. ஹல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொள்ள என்னால முடியும், ஆனால் பாவத்தை விட என்னால முடியாது என்று சொல்லி இன்னும் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருப்பீர்கள். ஆனால் நிர்வாணம் கர்த்தருக்கு முன்பாக தெரியப்பட்டு அக்கம் பக்கம் வசிக்கிற வீடுகளுக்கு முன்பாக நிர்வாணம் வெளிப்பட்டு ஆமென் கோபம் பற்றி எரியும், பற்றிட்டு போடும். யாரை? நம்மை.
நம்மை நாமே நாம் செய்கிற பாவத்தை இன்னும் அதை பாவம் என்று செய்யாது தெரியாதபடிக்கு, புரியாதபடிக்கு, அறிந்தும் அறியாதபடிக்கு, கண்டும் காணாதபடி, கேட்கும் உணர்வடையாதபடிக்கு இருக்கிற சொல்லாதபடிக்கு, இதுதான் பாவம் என்று சொல்லாதபடிக்கு, ஆரோனை போல கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி பொய் சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கலாம், போதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாவம் யார் எதை பாவம் என்று சொல்லுகிறது. கேட்கிற அருமையான சகோதரே, சகோதரி, நாம் செய்கிற பாவம் தான் அவன் சொந்த ஜனம். நாம் செய்கிற பாவத்தை தான் அவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எது பாவம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அவன் யார் பாவம் செய்தார்கள்? அவர் மீட்டுக் கொண்ட ஜனம் தான் பாவம் செய்தது. ஹல்லேலூயா. பாவம் செய்கிறதுக்குன்னு நீ அவசரமா நீ என்ன செய்யற? தெய்வத்தையும் ரெடி பண்ணிட்ட, பலியும் செலுத்துற. பலி செலுத்தின பிறகு போய் பாவம் செய்கிற மீறுதல். துணிகரம் பிடித்தவன் பார்வன் எவ்வளோவே, ஹல்லேலூயா, அவனை கீழ்ப்படிந்தான், அவனை கீழ்ப்படிய வைத்தான். அவன் தேசத்தை சங்காரம் பண்ணினான். எதற்கு? உன்னை பரிசுத்த ஜனம் என்று சொல்லி யாத்ராகமம் 19 அதிகாரத்தில் அவர் கொண்டு வந்தாரே. நினைத்து பார் மகளே. ஹல்லேலூயா. லூக்கால எஸ்லேம் குமாரத்திலே உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் சொன்னாரு. இன்னும் சத்தியத்தை அறிந்தும் அறியாதபடிக்கு நாம் தான் என்ன செய்கிறோம்? இந்த பூமியினுடைய வாழ்க்கை தான் நிஜம் என்று சொல்லி, பாவ சந்தோஷங்கள் தான் நமக்கு நிஜம் என்று சொல்லி தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு கடினம் அல்ல. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தை விட எங்களால் முடியாது. பலி செலுத்தி 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 நாம் என்ன செய்வோம்? கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டை பார்க்கும்பொழுது அவன் பாவம் செஞ்சுட்டு பிறகு ஒரு ஆட்டை பிடிச்சிடணும் ஆசாரியர் கிட்ட. இன்றைக்கு நம்ம பாவம் செஞ்சுட்டு, இன்னைக்கு ஒரு குடும்பத்துல பாவம் செஞ்சுட்டு நம்ம ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போக முடியுமா ஆசாரியன் கிட்ட? போக சொல்லு. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியாவே வந்து உனக்கு பாவம் பழைய ஏற்பாடு இருக்கிற மாதிரி நீங்க பாவம் செஞ்சுட்டீங்கன்னா ஒரு ஆட்டை செலுத்தி சர்ச்சுக்கு போன்னு சொல்லும்போது அப்படியே அங்கே செத்து போயிடுவோம். ஐயோ, ஆட்டை பிடிச்சிட்டு வரான், அப்ப இவன் பாவம் செஞ்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் தைரியமா ஆட்டை பிடிச்சிட்டு போறான். நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு வந்து பரிகாரம் பண்ணுங்க ஆசாரியனிடத்துல வந்து தைரியமா வந்து நிக்கிறான். ஏன்னா எனக்கு பாவ நிவர்த்தி வேணும், இஸ்ரவேலின் தேவனை மன்னிக்கணும், அவர் கிருபை எனக்கு வேணும், அவர் ரத்தம் எனக்கு எகிப்தில சிந்தப்பட்டது என்று சொல்லி இரக்கத்தை பெற, மறுபடியும் அவன் ஜீவிக்க தன்னை தாழ்த்தி தேவ சன்னிதானத்துல ஆட்டை பிடிச்சிட்டு ஆசாரியனிடத்துல வந்து நிக்கிறான். இன்றைக்கு நம்மளால வந்து நிக்க முடியுமா? இன்னைக்கு நம்மளோட வீடு சுத்தமா இருக்குதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியாக வந்து ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போய் பலி செலுத்துன்னு சொன்னாலும் செலுத்த மாட்டோம். ஏன்? அவமானம். நம்ம பாவம் செஞ்சுட்டு 4 பேர் தெரிஞ்சிடும். நம்ம காணிக்கை எடுத்துட்டு நம்ம போவோம். அப்படியே கை நிறைய காணிக்கை எடுத்துட்டு அப்படியே பிரதர்ஷனம் பண்ணும்பொழுது, காணிக்கை போடும்போது அப்படியே ஒரு அலங்காரமா எல்லாரும் பார்க்கறது ஸ்டைலா போவோம். ஆனா ஆசாரியன் பலிபீடத்தில் நிற்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க கூட்டிட்டு போக முடியுமா? போகல. ஒரு ஆட்டை பிடிச்சு போகும்போது சபையே உங்களை பார்க்கும், ஐயோ என்ன பாவத்தை செஞ்சானோ, இவன் பாவம் செஞ்சிருக்கிறா, அதான் ஆட்டை பிடிச்சிட்டு வரான், ஐயா ஐயா என்ன கேவலம். அந்த தாழ்வு நம்மளுக்கு இருக்குதா? இல்லையே. அது ஏற்றுக்கொள்ளுகிற சிந்தை இல்லை. நாங்கள் அப்படி பரிசுத்தமானவர்கள். நாங்கள் வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாருமே வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் அப்படி பரிசுத்தம். என் மனைவி பரிசுத்தம், கணவர் பரிசுத்தம். மாத்தி மாத்தி சொல்லிக்க வேண்டியதா? எங்க அப்பா பரிசுத்தம், எங்க சித்தப்பா பரிசுத்தம், சொந்தக்கார பரிசுத்தம். ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, நாங்க வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் அல்ல. எங்கிருந்து வந்தது பரிசுத்தம்? மாம்ச சந்ததி பரிசுத்தம் இல்ல. நீ மாம்ச சந்ததி பெருக்கிறதுக்கு நீதான், நாம் தான் தெரிந்து கொண்டோம். பரிசுத்த சந்ததி, மாம்ச சந்ததி நாங்க பெருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, மாம்ச சந்ததியில பெருக்கிறது உங்களுக்கு ஞானம் இருக்குது. ஆனா விருத்த சேதனை பண்ண பிறகு அத பரிசுத்த சந்ததியை பெருக்கிறதுக்கு உனக்கு இருக்குதா தேவனுடைய அறிவு? ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த சந்ததியா மாற்ற இன்னும் முடியாதபடிக்கு அப்படியே பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு யெகோவா இவன் தான் சொல்றதுக்கு, மற்றவங்களை சொல்றதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு கஷ்டம் இல்ல. ஆனா பாவத்தை என்னால விட முடியாது. மற்றவனுக்கு போதிக்க முடியும், அவர் பரிசுத்தன் சொல்ல முடியும். ஆனா நான் பரிசுத்தன் என்று சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் பரிசுத்தமாக முடியாது, அது கூடாதுன்னு சொல்ல முடியும். மற்ற 4 பேர் பாவத்தை செய்ய வைக்க முடியும். அப்படி என்ன ஊழியம் செய்ய ஊழியக்காரா என்னால நிக்க முடியும்.
நான் பரிசுத்தர், உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதை நீங்கள் அறிய கடவீர்கள் என்று சொல்லி இந்த ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லி லேவியராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்ல. அதை சொன்ன தேவனாகிய கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குவதற்காக இந்த நாளை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாளையும் நம்மையும் அர்ப்பணிக்காதபடிக்கு நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாவத்தை செய்த பிறகு பலி செலுத்துவார்கள். ஏதேல்ல கூட நீ பாவத்தை செய்த பிறகுதான் கர்த்தர் ஆட்டுக்குட்டி அடித்து வஸ்திரத்தை உனக்கு மூடினார். ஆனால் இந்த இடத்துல நீ செய்ய போகிற பாவத்துக்காக நீ கன்றுக்குட்டியை தெரிந்து கொண்டால், நீ பலி செலுத்தியிருப்பதற்கு பின்பு நீ பாவத்தை செய்வதற்காக என் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தி என் ஆண்டவர் வனாந்தரத்தில் நிர்வாணமாய் நின்று அவரை வெட்கப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். பார்வோன் உனக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பதற்காக அவனே ஆண்டவர் அடிபணிந்தான், கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. ஆனால் இன்னும் என் ஆண்டவர் பார்வோனின் தலையை நசுக்கிறவர் என் ஆண்டவர் சொன்ன பிறகு, பாவம் செய்த பிறகு உனக்காக சிலுவையிலே ஆபஸ்க ஆட்டுக்குட்டியார் நிஜமாய் வந்து ஆவி 14ஆம் தேதி அந்த டேட்டில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி இன்றைக்கு எனக்கு பரிசுத்தமாக அவரால் கூடும் என்பதை நினைவு கூறும்படி என் ஆண்டவர் அவர் சொன்னபடியே மரித்தார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று தூதன் சொன்னார். மகதலேனா மரியாள் சொல்லி இருக்கிறார்கள். அதை உணர்ந்து அதை தான் உண்மையான சத்தியம் என்று சொல்லி இந்த நாளில் அறியாதபடிக்கு இன்னும் பொய்யான ஆராதனையும் அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தரை அசட்டை பண்ணி, ஹல்லேலூயா, அவர் நமக்கு பலியாய், அவரே நமக்கு பலியாய் தண்ணியை கொடுத்தாரு. அவர் ரத்தத்தை புறம்பாக்கி அப்படியே இன்னும் பாளையத்துக்கு புறம்பே அவர் தூக்கி போடுகிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? பிரியமான சகோதரே சகோதரி கேட்டுக்கொண்டு நீங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க எனக்கு இஷ்டம், எனக்கு ஊழியம் செய்ய ரொம்ப வாஞ்ச, என் பிள்ளைகள்லாம் ஊழியம் செய்ய ரொம்ப வாஞ்ச, ஆனா பாவத்தை விடணும், பாவத்தை விட்டாதான் வர முடியும். ஏன்? பாவத்தை உங்களை சுத்திகரிக்க அவரால் கூடும் என்பதற்காக தானே பஸ்கா ஆட்டுக்குடி அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் அவர் அவமானப்படுத்தினீர்களே, என் நாட்டுடைய இருதயம் உனக்காக சீனாய் மலை மேல மோசே 40 நாள் ஒரே ஒரு மனுஷன் கேட்டுக்கொண்ட சகோதரியர், உங்க பிள்ளை வியாதியில படுத்தா ஒருவேளை உபவாசம் கூட உங்களுக்கு முடியுமா? அப்படியே போட்டுடலாம். அதனுடைய பலகீனத்தை நீங்கள் அறிந்து வேதனை படுவீர்கள் அல்லவா? 40 நாள் 2 தடவை இரவும் பகலும் தண்ணீர் குடிக்காமல் அந்த மோசே மலையில இருக்கும் பொழுது, நீ மலையில இருக்கும் பொழுது, அவர் மலையில இருக்கும் பொழுது என் ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்பும் பொழுது செய்கிற வனாந்தரத்திலே செய்த பலி செலுத்தி நீ பின்பு செய்த பாவம் அவர் வெட்கப்படுத்தினது, வேதனைப்படுத்தது. என் தேவனுடைய கோபம் மாத்திரம் அங்கு மோசேயுடைய விண்ணப்பம் மாத்திரம் இல்லாவிட்டால் அந்த இடத்துல எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் அழித்து போட சுத்தமாயிருந்தாராம். ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி. நீ செய்த பாவம் அது என்ன பாவம்? ஹல்லேலூயா. நீ மாம்சத்தினால நீ செய்த பாவம், மாம்சம் கூடுகிறதுனால செய்த பாவத்தினால் தேவனுடைய கோபம் பற்றி இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே செத்து போய் மோசே ஒரே மனிதரை வைத்து கர்த்தர் அந்த பரிசுத்த சந்ததியா என் ஆண்டவர் உருவாக்க அவர் சுத்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம் குடும்பம் சுத்தமாக இருக்கிறதா? வீடு சுத்தமாக இருக்கிறதா? வீடு என்று சொல்லி இருக்கிறாரே, உடைய சரீரம், நம்முடைய சரீரம் இந்த நாளில் சுத்தமாக இருக்கிறதா? ரோமர் 12:1 சொல்லியிருக்கு, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் அவருக்கு கொடுக்கிறதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க சரீரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி கர்த்தரை தெய்வமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் பலி செலுத்தி என் ஆண்டவர் பலியானாரே, அவர் ரத்தம் எனக்கு தேவையில்லை, ஆனால் அவர் நான் பாவத்தை செய்வதற்கு முன்பாக நான் பலி செலுத்தி நான் பாவத்தை நான் செய்வேன், பின்பு நான் செய்வேன் என்று சொல்வீர்கள், ஆனால் நாம் பட்சித்து போடப்படுவோம். ஹல்லேலூயா. நித்திய ஆக்கினையும் இங்கு பூமியிலே நாம் ஜீவனை காணாதபடி வியாதியிலும் பலவீனத்திலும் சாபத்திலும் நாம் விழுந்து போவோம். ஆரோனை போல கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி பலி செலுத்தி விட்டு பாவம் செய்யாதீர்கள்.
ஹல்லேலூயா. ஒரு பலி எதுக்காக செலுத்தப்படுகிறது? பாவத்தை செய்த பின் உனக்காக ஏதேல் அடிக்கப்பட்டு என் ஆண்டவர் உனக்கு மன்னிப்பு இரக்கம் கிருபை கொடுக்கும்படியா என் ஆண்டவர் ரத்தம் சிந்தனை நினைவு பார்த்து இந்த நாளிலே நீங்கள் ஹல்லேலூயா. பலி என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன? பிரியமான சகோதரி, ஒரு குடும்பம் உங்களுக்கு தான் சத்தியம் கொடுக்கப்பட்டது, நமக்கு தான் கொடுக்கப்பட்டது. 7 பலத்த ஜாதிகளுக்கு அல்ல, அவர்கள் பாவத்தை செய்வதற்காகவே அவர்கள் பிறந்தவர்கள். நாம் பாவத்தை செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே நாம் பிறந்தவர்கள். இன்னைக்கு ஆட்டைய மாட்டியை வெட்டி ரத்தத்தை எடுத்து வெள்ளி சூனியம் மாந்திரியம் பிசாசு ஏவிட்டு அவன் என்ன செய்யறான்? நமக்கு விரோதமாய் பொல்லாத மாந்திரிகள் செய்து நம்மை சீரழித்து நாசப்படுத்திக் கொள்ளும்படியா ஆட்டைய மாட்டியும் அவன் எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆனால் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை எடுத்து அந்த பார்வனை தலையை நசுக்கப்படுவதற்கு கூடாதபடிக்கு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய ஓய்வு நாளை தெரியவில்லை. ஆமென். பிசாசுக்கு எதிர்த்திருக்க தெரியவில்லை. அப்படியே துவண்டு போய் மரித்து ஒரு வேதனை அழுகிறோம். நாளை தெரிந்து கொள்ளுங்கள், பாவம் செய்த பிறகு நமக்காக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். அந்த ரத்தத்தை முன்பாக இனி பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரியமான சகோதரியே, கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி இன்றைக்கு நாம் கூட கர்த்தருக்கு பண்டிகை ஆராதிக்கிறோம். அது கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லுதல உண்மையாய் கர்த்தருக்கு நான் பண்டிகையை நான் ஆசரித்தேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை என்று உணர்ந்து ஆமென். எதை ஆண்டவர் கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னா, யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல இது கர்த்தருக்கு பண்டிகையா ஆசரிக்க கடவைகள் என்று சொல்லி 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையாய் புளிப்பில்லா அப்ப பண்டிகையாய் கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிக்க கடவைகள் என்று சொல்லி 1ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் விசேஷித்த நாளாய் என் ஆண்டவர் நமக்காக இந்த கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சத்தியத்தை நீங்கள் வீணாய் அசதியாய் நீங்கள் வீணடிக்காதீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் உண்மை. இதை எடுத்து வேதத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள். இதுதான் கர்த்தருக்கு பண்டிகையாய் ஆராதிக்க ஆசரிக்க வேண்டிய பண்டிகை. அப்படியானால் அந்த இடத்துல பாவம் என்று பாவத்தை செலுத்துவதற்காக அவர்கள் பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு பண்டிகை அல்ல, அது பாகாலுக்கு பண்டிகை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், பாகாலுடைய பாவத்தை நாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு உணர்ந்து பாவத்தை எடுத்து போட்டுட்டு ஆமென் பாவத்திற்கு பலி செலுத்தின கர்த்தரை நோக்கி இறங்குதை பெற்று அவர் ரத்தத்தினால் சுத்திகரித்து இந்த நாளிலிருந்து இதை வரப்போகிற ஈஸ்டர் என்று சொல்லி குட் ஃப்ரைடேன்னு சொல்லி ஆசாரியனாகிய ஆரோன் நடத்த போகிற ஊழியங்களிலும் சபைகளிலும் நடத்த போகிற ஈஸ்டர் என்று சொல்லி நடத்த போகிற திட்டமிட்டிருக்கிற ஆராதனையில நீங்கள் உங்கள் ஆத்துமாவை குறித்து விழிப்பாய் இருந்து சக்தி அல்ல என்று உணர்ந்து நீங்க வீட்டுல நீங்க ஆராதிங்க. நீங்க கர்த்தருக்கு பண்டிகை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஆமென். பாவம் இருக்குமானால் அது கர்த்தருக்கு பண்டிகை அல்ல. கர்த்தருடைய பண்டிகை கொண்டாடுகிறேன்னு சொல்லி ஆலயத்துக்கு செல்வது பண்டிகை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமாவதுதான் பண்டிகை. லோரி இந்த நாளில கூட நான் கரங்களை தட்டி இந்த வசனத்துக்கு ஏற்ற ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்மா விட்டு கொடுத்தா போதுங்க. நாம் பரிசுத்தமாக நினைச்சிட்டாலே போதும், அவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தவாட்டி அப்படி சொல்லி 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 இன்னும் பாவத்தை பெருகிட்டே இருக்கிறோம். ஆடு மாடு ஏன் அனுப்ப மாட்டான்னு சொன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா ஆமென் ஆட்டுக்குட்டி பலியானது அப்படி சொல்லி சொல்லி நீங்களே என்ன செய்வீங்க? ஆண்டவருக்காக பலியாய் உங்களை நீங்க தியாக பலியா ஒப்புக்கொடுப்பீங்க. எதை கேட்கிறாங்க? உங்க சரீரத்தை தானே கேட்கிறார். ஏன்? ஆத்மா உங்க சரீரத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த ஆத்மா நீங்க உணரணும்னா உங்களுக்கு தாழ்மை வேணும். நான் எப்படிப்பட்ட பிரசுத்தம் அப்படிங்கிற பெருமை நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் பலி செலுத்துறத உணர்றதில்லை, பாவனாலும் தெரியறதில்லை. அப்படியே அதை செஞ்சுட்டு பைபிளை தூக்கி மேல சாச்சிட்டு கர்த்தருக்கு முன்னாடி போய் அப்படியே வாக்கிலே தீர்ப்பு வராதபடிக்கு நாளை தப்பி வைப்பாராக. ஆமென், ஆமென்.